இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 24/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரையிலே 11ஆவது நாள், வளர்பிறையின் அஷ்டமி. சப்தமி காலையில 2 மணி 1 நிமிஷத்தோட முடிஞ்சு அஷ்டமி வந்துடும். புனர்பூசம் காலையில 1 மணி 42 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்ய நட்சத்திரம் வந்துடும், கடகராசி. இந்த வெள்ளிக்கிழமை அஷ்டமி வந்தா துர்காஷ்டமின்னு பேர். இன்றைய நாளிலே நீங்க எவ்வளவு தூரம் துர்க்கை அம்மனை வழிபடுகிறீர்களோ, அஷ்டம்னா 8ன்னு பேர். அப்போ 8 அப்படிங்கிறது அந்த 8 கையோடு இருக்கிற அம்மன், 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். கொல்லிமலையில எல்லாம் பிரசித்தமான அம்மன் 8 கை அம்மன். அப்படி அந்த 8 கை அம்மனை வழிபடுவதனாலே இன்றைக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை அஷ்டமி, பூச நட்சத்திரம், உசைந்த நாள் இன்னைக்கு. நீங்க எந்த காரியம் செய்யறதுனாலும் இன்னைக்கு சுவாமியெல்லாம் நினைச்சுட்டு செய்யுங்க, பல நன்மைகள் உண்டு. நல்ல நேரம் காலையில 12:30 1:30 மணி வரைக்கும், மத்தியான வேலையில 4:30 6, 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் போறவங்க கொஞ்சம் வெள்ளத்தை வாயில போட்டுட்டு போங்க. மேஷ லக்னம், சூரியன் 2 நாடி இருப்பார், 53 வினாடி இருப்பார். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். இந்த மூலம் பூராடம்ங்கிற தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம். சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியிலே புதனுடன் அமர்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசியில. மிதுனத்திலே குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றவராய் அமர்ந்து கொள்கிறார் புதனுடன். சிம்மத்திலே கேது, கடகத்திலே சந்திரன், கும்பத்திலே ராகு, சனி செவ்வாய் மீனராசியில. இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்கள். பரிவர்த்தனை யோகத்தை விட்டு விடுபட்டு விட்டார்கள். இன்றைய நாளே அஷ்டமி திதி, மேல் நோக்கு நாள். நிறைய முன்னேற்றமான காரியங்கள் செய்யலாம். நம்ம தொடர்ந்து ஒரு நாளுக்கும் ஒரு ராசிக்கும் பலனிப்பார். தனுசு ராசி அன்பர்களே, அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திர பகவான். மூலம் பூராட நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் எதையானும் தேடி துருவி கண்டுபிடிச்சணும்னு ஒரு எண்ணங்கள், தொலைஞ்சு போன பொருளை தேடுவது, பயணங்கள் மூலம் உங்க லக்கேஜ் எல்லாம் ஒழுங்கா பத்திரமா பார்த்துக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. தேவையில்லாத புதுசாக ஒருத்தன் எவனோ வந்து நான் ஃப்ரெண்டுன்னுவான், கன்ஃபியூஸ் பண்ணுவான், இதெல்லாம் இருக்கும். ரோட்ல போகும்போது யாருன்னா மறிச்சு உங்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துடுங்க. இன்னைக்கு முக்கியமா உங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்றாங்களோ இல்ல மிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு செய்யுங்க. அது இல்லைன்னா இன்னைக்கு சிக்கலும் உண்டு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. துர்க்கை அம்மனை வழிபடுவதனாலே கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். 4, 9 இந்த அதிர்ஷ்டன் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.